அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காவி நிற ஆடையை வந்து தடுத்திருக்கிறாங்க. அவங்க தடுத்ததுன்னு தேடி பார்த்தோம்னு சொன்னால் நிறத்தால் கலருக்காக வேண்டி தடுத்தது என்று சொன்னால் காவி நிறத்தில் உள்ள ஒரு ஆடையை தடுத்திருக்கிறாங்க. அதை வந்து அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்க்க செல்லும் பொழுது இரண்டு காவி நிறம்னா மேலையும் கீழையும் ஒரே கலராக போடுவாங்க. 2 காவி நிற ஆடைகளை அணிந்த நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து என்ன செஞ்சேன், நான் என்னை பார்த்தாங்க. நான் போனேன், 2ம் காவி கலரில் ஆடை அணிந்த நிலையில் நான் போகிறேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இன்ன ஹாதிஹி மின் சியாபில் குஃபார், இது வந்து இறை மறுப்பாளர்களுக்கு உரிய ஒரு ஆடை. ஃபலா தல்பஸ்ஹா, இதனை அணியக்கூடாது. இது வந்து முஸ்லீமுக்குரிய ஆடை இல்லை. ஆடையில் ஒன்றை வந்து வெறுக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த காவி நிற ஆடையை தான் வெறுக்கிறாங்க. ஃபலா தல்பஸ்ஹா, எனவே இந்த காவி நிறையில் ஆடை அணியாது என்று அவருக்கு தடுத்தார்கள்ங்கிற ஒரு செய்தி முஸ்லீம்ங்கிற நூலில் இருக்கிறது. அதே மாதிரி இந்த இவர் சம்பந்தப்பட்ட செய்தியை முரண்பட்ட விதத்தில் 2 விதமாக வருகிறது. ஒன்று என்ன வருதுன்னு கேட்டால், இவர் இந்த காவி ஆடையை ரசூலுல்லாஹ் தடுத்த உடனே அவர் என்ன செய்வார்னு கேட்டால், நான் என்ன செய்ய, நான் கழுவிட்டு அணிஞ்சிக்கிறட்டுமா அப்படின்னு அவர் கேட்பார். முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எரிச்சு போடுன்றான், எனக்கு கழுவி அணிகிறது, அது எரிச்சிரு, தீயில போட்டு எரிச்சிரு அப்படின்னு சொன்னதாக. இதே ஒரே சம்பவம் தான், வெவ்வேறு சம்பவமாக இருந்தால் அது ஒரு நாள் அப்படி ஒரு நாள் இப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சம்பவம் தான். இந்த காவி ஆடை நான் என்ன செய்கிறதுன்னு கேட்கும் பொழுது, நீ வீட்டில் உள்ள பெண்களுக்கு நீ வந்து கொடுத்துரு என்று சொன்னதாகவும் அதே சம்பவம் தான். தீயில போட்டு எரிச்சிருன்னு சொன்னதாகவும் இது 2 விதமாக வருகிறது. அப்போ இது வந்து அந்த அறவே பயன்படுத்தக்கூடாதுங்கிற கருத்தை தருகிறது. அதே நேரத்தில் வந்து இன்னொரு அறிவிப்பு, இதே செய்தியே இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவர் சொன்னதாக வருகிறது, நீ வந்து வீட்டில் உள்ள பெண்களுக்கு நீ பயன்படுத்திக்க, பெண்களுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி இவராக நெருப்பில் போட்டு எரிச்சதாகவும் அவர் செஞ்சிருக்காத, நீ குடும்பத்துக்கு பயன்படுத்தலாமேன்னு சொன்னதாகவும் வருகிறது. ஒரே செய்தி 2 விதமாக வந்துச்சுன்னு சொன்னால் எது ஏற்றமானதை நம்ம அதை எடுத்துக்கணும். பொருளை போய் எரிக்க சொல்வது என்பது, யாருக்கும் பயனற்ற முறையில் எரிக்க சொல்வது என்பது அது ரசூலுல்லாஹ் வழிகாட்ட மாட்டாங்க. கழுவுனா போயிடும்னா கழுவு சொல்லிடுவாங்கல்ல, வீணாகிற மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் வந்து ரசூலுல்லாஹ் கொடுக்க மாட்டாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த எரிக்க சொன்னதை விட நீ வந்து பெண்களுக்கு பயன்படுத்திக்க என்று சொல்லுவது வந்து அது சிறந்ததாக இருக்கிறது. அப்படிங்கிற வகையில் பெண்கள் மாத்திரம் அந்த காவி ஆடை அணியலாமே தவிர ஆண்களுக்கு அனுமதி இல்லை. இந்த நிறத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றை பார்க்குறோம்.